என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்துக்கு அதிகாலை வேளையில் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் என்று கேட்டால், இது மக்களுக்கு உகந்தது, மக்களுக்கு நன்மை தரக்கூடியது, மக்களை நோயின்றி வாழ வைக்கக்கூடியது, செலவில்லாமல் அவர்களை டாக்டராக மாற்றக்கூடியது. இன்ன விலை எத்தனையோ நன்மைகள் மக்களுக்கு மருத்துவ செலவே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த யோகாசன பயிற்சி. ஆகவே தான் இது அதிகாலை வேளையில் இந்த பயிற்சியை மக்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பார்க்கிறார்கள், பழகுகிறார்கள், பலனை எய்துகிறார்கள், தனக்குத்தானே டாக்டராக மாறிக்கொள்கிறார்கள். பக்கத்து வீடு, எய்த்த வீடு, தன்னுடைய சுற்றத்தார்கள் அத்தனை பேர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்கள் நோயின்றி 100 ஆண்டு வாழ்வதற்கான வழிமுறைகளை கண்டுபிடித்து கொண்டு அந்த வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் பார்ப்பீர்களானால் 2 ஆண்டுகளாக நமது பயிற்சியில் அபிஷேக் குமார் 18 வயது ஆகிறது. நமது சென்டரில் அவர் அதிகாலையில் யோகாசனம் படிக்க வந்துடுவார். முதல் ஆளாக இருப்பார். நிறைய ஆசனங்கள் படித்திருக்கிறார் அபிஷேக் குமார். அவருக்கு பின்னால் சுந்தராய் ரொம்ப நாளாக நம்மகிட்ட பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல்வேறுபட்ட ஆசனங்களை செய்து காட்டியிருக்கிறார். வயசு 9, JCMHS ஸ்கூல். இவர்கள் இருவருமே நிரம்பல சர்வாங்க ஆசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் இருவர்களும் நிரம்பல சர்வாங்க ஆசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது, மெதுவாக செய்யணும். சரியா? பத்மாசனத்தை கலையுங்கள். காலை இறுக்கி பிடிச்சுக்கோ. சர்வாங்க ஆசனத்தில் என்ன பலன் கிடைக்குமோ அத்தனை பலன்களும் இதில் கிடைக்கும். உடலில் உள்ள அத்தனை பாகங்களையும் சரியாக இயங்க வைக்கக்கூடிய ஆசனம், நோய் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஆசனம், அப்படியே வந்தாலும் அவற்றை நீக்கக்கூடிய ஆசனம், எல்லா உறுப்புகளையும் ஜீரணக்கருவிகள், நுரையீரல், இருதயம், புலன் உறுப்புகள், மூளை, எல்லா உறுப்புகளையும் சரியாக இயங்க வைக்கக்கூடிய ஆசனம். காலையில் ஒரு 15 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 15 நிமிஷம் போட்டாச்சுன்னா நமக்கு எப்பொழுதும் நோயே வராது. 100 ஆண்டை லகுவாக தாண்டுவோம். நமக்கு மருத்துவ செலவே ஏற்படாது. நாமே டாக்டர் ஆயிடலாம். அந்த அளவுக்கு அற்புதமானது நோய்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்குங்கள். நல்ல மூச்சு வாங்கிக்கொள்ளுங்கள். தலையை திருப்பி வைங்க. அப்படியே போடு. டேய், நீ அங்கே போ, நீ கொஞ்சம் இங்கே வா, அப்படியே இறங்கு கொஞ்சம். நீ இறங்குட, கீழே இறங்குட. போடு.
தூக்கு. கையை இடுப்புக்கு மேலே கொண்டு போகண்டேம்மா, மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போ. உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளையும் சரியாக இயங்கிவிட்டால் அவர்களுக்கு ஏன் நோய் வரப்போகிறது? சர்வ அங்க ஆசனம் அப்படி என்று பேர் கொடுத்திருக்கிறார்களே, ஏன்? எந்த உறுப்புக்கும் நோயே வராது, எந்த பிரச்சனையும் வராது. அப்பேற்பட்ட ஆசனம் இது. முனிவர்கள் தான் எப்படி 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 ஆசனங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் பாருங்கள். 84 லட்சம் ஆசனங்கள், தன் உடலுக்கு ஏற்ற ஆசனங்களை அதிலிருந்து நாமே தேர்ந்தெடுத்து பண்ணினால் நிச்சயமாக நாம் நோயில்லாமல் நொடியில்லாமல் 100 ஆண்டுகளை வெகு வேகமாக தாண்டலாம் என்பதுதான் உண்மை. மெதுவாக இறக்குங்கள். அப்படியே எழுந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். இந்த ஆசனத்தினுடைய பலன்கள் மிக அதிகமாக இருக்கிற காரணத்தினால்தான் மத்திய அரசும் மாநில அரசும் இன்றைக்கு கல்லூரிகளிலெல்லாம் பாடத்திட்டங்களை அமைத்து சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ், டிகிரி கோர்ஸ், எம்பில், பிஹெச்டி போன்ற பட்டங்களெல்லாம் இன்றைக்கு யோகாசனத்தில் கொடுக்கிறார்கள். அதை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு வெளிநாட்டிலே வேலைக்கு செல்கிறார்கள், லட்ச லட்சமாக சம்பளம் பெறுகிறார்கள். நமது மத்திய அரசு இதற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு எல்லா யூனிவர்சிட்டிகளும் இந்த பாடத்திட்டம் வகுத்து அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. பிடி மாஸ்டர்கள் அத்தனை பேர்களுக்கும் யோகாசனம் கற்றுத்தரப்படுகிறது. விளையாட்டு அவைகளெல்லாம் நோயை தீர்ப்பதற்காக அந்த ஆசனங்கள் உபயோகப்படாது. ஆகவே தான் அவர்களுக்கும் இதையும் சொல்லிக் கொடுத்து, பிடியும் சொல்லிக் கொடுத்து, இந்த யோகாசனத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அது நோய் தீர்க்கக்கூடிய இது பிடி விளையாட்டுகளில் கிடையாது. கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் அந்த பிடிலாம். கல்யாணம் ஆகிவிட்டால் நாம் தாண்டவோ, குதிக்கவோ, உயரந்தாண்டவோ, நீளந்தாண்டவோ இதெல்லாம் முடியாது. ஏனென்றால் அந்த வயதுக்கு மேலே போய்விட்டேன்னா அவனால் குதிக்க, விளையாட, தாண்ட இதெல்லாம் முடியாது. சுருக்கமாக சொன்னால் நமது மனைவிமார்கள், பிடி படித்தவர்கள், நமது அவருடைய மனைவி ஒரு கோட்டை போட்டு இதை தாண்டுங்கள் என்று சொன்னால் அவர்களால் தாண்ட முடியாது. பிடிலாம் ஒரு ஏஜோடு சரி, அதுக்கு மேலே அவங்கள குதிக்க, தாண்ட இதுகளெல்லாம் முடியாது. சொல்லிக் கொடுப்பார்கள், ஒரு ஏஜுக்கு மேலே அவர்களால் செய்ய முடியாது. ஆனால் யோகாசனம் அப்படி அல்ல, சாகிற வரைக்கும் செய்யலாம். ஆகவே தான் அவர்களுடைய ஏஜ் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. முனிவர்களெல்லாம் 10,000 ஆண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே மனிதன் நீண்ட காலம் வாழ வேண்டும், நோயின்றி வாழ வேண்டும், நினைத்த காரியங்களை சாதிக்க வேண்டும், பணம் பெற வேண்டும், மனம் பெற வேண்டும், நல்ல குழந்தைகள் கிடைக்க வேண்டும், நல்ல படிப்பு கிடைக்க வேண்டும், நல்ல உத்தியோகம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது யோகாசனத்தின் மூலமாகத்தான் பெற முடியும். ஒரு தவநிலை நிச்சயமாக பெறலாம். என்ன கிடைத்தாலும் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய அனுபவ முறை. ஆகவே இந்த யோகாசனத்தை எல்லோரும் பழகி பணம், செல்வம் எல்லாம் பெற்று, தாம் நினைப்பதையெல்லாம் பெற்று 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.